ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாரியின் கைவண்ணங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வெண்ணிலா ஐஸ்கிரீம் எப்படி ஈஸியாக வீட்டிலே செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இந்த சம்மர் டைமில் ரொம்ப எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியது. அதனால் எல்லோரும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இந்த 1/2 லிட்டர் பாலை நல்லா சுண்ட வைங்க. தண்ணி ஊற்றாமல் நல்லா கால் பதத்துக்கு வர மாதிரி சுண்டணும். அப்போ தான் ஐஸ்கிரீம் நல்லா வரும். அதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். 2 முட்டையோட மஞ்சள் கரு மட்டும் எடுத்திருக்கேன். அது கூட சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த சுகரையும் நல்லா பீட் பண்ணி விடுங்க. எக்கோட லைட் கலர் வர வரைக்கும் நல்லாங்க பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பால் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பால் நம்ம சுண்டிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு வர மாதிரி நல்லா பீட் பண்ணி வைங்க. பால் நம்மளுக்கு சுண்டிடுச்சு. இப்போது இந்த பாலை எடுத்து அந்த எக் பேஸ்ட்டில் கலக்கணும். கொஞ்சமாக ஊற்றி கலக்கிக்கோங்க. எல்லா பாலும் ஊற்ற தேவையில்லை. கொஞ்சமாக ஊற்றி நல்லா அந்த முட்டை பேஸ்ட்டை நல்லா கலக்கி விடுங்க. அந்த சர்க்கரை, எக்கு, பால் 3மே சேர்ந்து நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற பாலில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்க்குறோம். நான் இன்றைக்கி அன்சால்ட்டட் பட்டர் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா கலக்கி விட்டுடுங்க. இந்த மாதிரி கலக்கிட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டை பேஸ்ட் இருக்குல்ல, அதை இதில் சேர்க்கணும். பாலோடு சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கிக்கிட்டே இருக்கணும். பாலை விட்டுறக்கூடாது. கலக்கிக்கிட்டே இருங்க. எல்லாமே கலக்கி முடித்ததும் நம்ம இதை கேஸில் வச்சிடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ் இருக்கட்டும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பால் நல்லா இந்த மாதிரி திக்காகிடும். இப்போ நம்ம இந்த பாலை ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கப்புறமா இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து கலக்கி விட்டுடுங்க. இந்த மாதிரி ஒரு டப்பாவில், காற்று போகாத ஒரு டப்பாவில், ஏர் கண்டிஷ்னர் பாக்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு மூடி 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீமை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி இந்த பதத்துக்கும் இப்போ இருக்கிற பதத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். முன்னாடியை விட இப்போ கொஞ்சம் பால் கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி மிக்ஸியில் ஒரு 2 நிமிஷம் அடித்து விட்டுக்கலாம். அடிச்சுட்டு திருப்பி இதே பாக்ஸில் ஊற்றி மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி 4 வாட்டி செய்யணும். ஒவ்வொரு 2 மணி அல்லது 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஃப்ரீசர்லேருந்து எடுத்து அடித்து திருப்பி நான் 4 வாட்டி பண்ணிட்டேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடையில் வாங்குகிற ஐஸ்கிரீம் மாதிரியே நல்லா கெட்டியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். அவ்வளவுதான். இனிமேல் நம்ம ஐஸ்கிரீம் கடையில் வாங்க தேவையே இல்லை. குழந்தைங்க எப்போ விரும்பி கேட்டாலும் நம்ம உடனே வீட்டிலே செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக ஸ்பூனில் எடுத்த உடனே அப்படியே திக்காக வருது பாருங்க. அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.